கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி prawn biryani. Gold Priyam refined sunflower oil presents Yocto kitchen. prawn biryaniக்கு தேவையான பொருட்கள்: நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், ஜீரகம், சோம்பு, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி பரட்டிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும், அந்த அரோமா ரைஸ் ஆகும். அந்த நேரத்தில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். இந்த பவுடர் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். குக்கரை சூடு பண்ணி அதில் ஆயில் சேர்த்துட்டு அது ஹீட் ஆன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணுங்க. கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை தன்மைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது நல்லா வதங்குறப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா இருக்குல்ல, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் தனியாக வர ஆரம்பிக்குதுல. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ப்ரானை ஆட் பண்ணிடலாம். ப்ரானை கடைசியாக போடுறது தான் நல்லது. முதலே போட்டு குக் பண்ணோன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். இப்படி ப்ரான்ஸை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி கூட கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் சாரும் புழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியும் இதில் சேர்த்துடலாம். ஸோ தண்ணியும் அரிசியும் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோ. 2 கப் அரிசிக்கு 3 கப் வாட்டர் சேர்த்துருக்கோம். இந்த ப்ரானையும் ரைஸையும் நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறணும். இந்த அரை வேக்காடு மாதிரி ஆறப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசிலை போட்டுருங்க. இது 7 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் குக் பண்ணணும். விசில் வரணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே குக் பண்ணலாம். விசில் வந்தாலும் பரவாயில்ல, ரைஸ் நல்லா ப்ராப்பராக வெந்துடும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா யம்மியான டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி.